வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி. நம்ம தினமிதி வேலையுறுதி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். இன்னைக்கு ஆர்டிக்கல் 18 பார்த்துருவோம். ஏற்கனவே ஆர்டிக்கல் 17 போட்டாச்சு. பார்க்குறாட்டி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் உடனே பார்த்துருங்க. ஆர்டிக்கல் 18 பார்த்துருவோம். ஆர்டிக்கல் 18 எதை பற்றி பேசுனா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது பட்டங்கள் ஒழிப்பு, அதை பற்றி பேசுறது. பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னா என்னன்னா, யாருக்கும் எந்த பட்டமும் வழங்கக்கூடாது. அதாவது மக்கள் அனைவரும் சமம்னு நம்ம ஏற்கனவே ஆர்டிகல் 14 பார்த்துருக்கோம். அனைவரும் சமம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு பட்டங்களை கொடுத்து அவங்கள உயர்ந்தவங்க அந்த மாதிரி காட்டக்கூடாது. அதை சொல்றது தான் இந்த அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அதாவது இது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி வேறு சரி பட்டம் கொடுத்துருப்பாங்க, திவான் பட்டம் கொடுத்துருப்பாங்க, பகதூர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பட்டம் நம்ம காந்தி கூட கேசரி இந்துன்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பட்டம்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பட்டம் கொடுத்தா அவங்க உயர்த்தி காமிக்கும், அவங்கள சராசரி மக்களை ஒரு தனியாக காமிக்கும் அப்படின்னு. அதுக்காண்டி தான் அந்த ஆர்டிகல் 18 வச்சுருப்பாங்க, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னு. இதில் என்ன சொல்லிப்பாங்கன்னா, அதாவது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி பட்டம் கொடுக்கக்கூடாது தனியாக. அதான் நம்ம பார்க்குறோம், ஸ்டேட் நாட் டு பி ப்ரொவைடு டைட்டில்ஸ் அப்படின்னு. அதாவது இது எதுக்கு எக்ஸப்ட் ஒன்று அதான் சொல்லிப்பாங்க, எக்ஸப்ட் மிலிட்டரி அண்டு அகாடமி அப்படின்னு சொல்லிப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மிலிட்டரியில் மேஜர் பட்டம் வழங்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கலாம், அந்த மாதிரி பட்டம்லாம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அகாடமி பட்டம், எஜுகேஷன் பட்டம் நம்ம கூட இப்போ யூஸ் பண்ணுறோம். பிஏ, எம்ஏ, எம்எல், பிஎல், எம்பிபிஎஸ் இந்த மாதிரி பட்டம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்தியன் சிட்டிசன் நாட் டு அக்செப்ட் டைட்டில்ஸ் ஃப்ரம் ஃபாரின். அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கும்போது வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பட்டம் தராங்க நமக்கு பாராட்டி, அப்படி ஒரு வேலை யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை பிரிட்டனாக இருக்கட்டும், அந்த நாட்டோட பட்டம் நமக்கு தராங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் பர்மிஷன் ஆகணும். இந்த மாதிரி இந்த நாட்டில் இந்த பட்டம் எனக்கு இதனால தராங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். அவங்க பர்மிஷன் கொடுத்தா வாங்கலாம், ஆனால் கொடுக்காட்டி வாங்க முடியாது. சரி, ஓகே. அப்போ நம்ம இங்கே ஒரு டவுட் வரும் நமக்கு. பத்மஸ்ரீ விடுது, பத்மபூஷன் விடுது, இதெல்லாம் தராங்களே, அதெல்லாம் இந்த இது கீழே வராது, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் கீழே வராதான்னு ஒரு டவுட் வரும். அதெல்லாம் நேஷ்னல் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி 1954 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், அதெல்லாம் நேஷ்னல் அவார்ட். அதெல்லாம் ஒரு தனி மனித இதை உயர்த்தி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வராது. அது ஒருத்தர் பண்ண சேவைக்காண்டி கொடுக்கறது, இது பண்ணுறது, அவங்க அந்த தொழிலில் சிறந்து விளங்கினாங்க அதனால தந்தது, அதெல்லாம் அது கீழே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது 1977 மொரார்ஜி தேசாய் இருந்துப்பார். அவர் இந்த இது அபாலிஷ் பண்ணிப்பார். இது நேஷ்னல் அவார்ட்ஸே அபாலிஷ் பண்ணிப்பார். எதுனாலதான் இது ஆர்டிகல் 18க்கு ஆப்போசிட்டாக இருக்குது, எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி 1977 மொரார்ஜி தேசாய் இந்த நேஷ்னல் அவார்ட்ஸ் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருப்பார். ஆனால் 1980, அதாவது 1980 இந்திரா காந்தி அம்மையார் அவங்க திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பாங்க இந்த நேஷனல் அவார்டை. அப்போ 1987, அதாவது 1987 சுப்ரீம் கோர்ட்டு இது தொடர்பான இது ஜட்ஜ்மெண்ட் வழங்குது. என்ன வழங்குன்னா, அதாவது இந்த மாதிரி நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் ஆர்டிகல் 18 கீழே வராது. அது ஒருத்தரோட சேவையை பாராட்டி கொடுக்கறது, அந்த தொழில் அவங்க சிறந்து இருப்பாங்க அதனால கொடுக்கறது, அது 18 கீழே வராதுன்னு சொல்லியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டு. அதோடு சேர்த்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம்னா, நேம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். மித்தபடி அந்த நேஷ்னல் அவார்ட்லாம் இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
ஓகே, இந்த ஆர்டிகல் 18 பார்த்துப்போம். அதாவது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.